இலங்கை ஒளிபரப்பு கொடுத்தாகன முஸ்லிம் சேவை காலை நேர முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக அறிவுக்களஞ்சியம். நடத்துபவர் இஸ்மாயில் பி மாரி. அல்லாவின் திருநாமத்தால் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழித்தோன்றல்கள் மீதும் தூய மனைவிமார்கள் மீதும் அவர்களது சஹாபாக்கள் மீதும் மறுமை நாள் வரை அன்னாரது போதனைகளை உள தூய்மையுடன் செயற்படுத்துவோர் ஒவ்வொருவர் மீதும் சலமாத்தும் சலாமும் உண்டாவதாக. ஆமீன். முதிர்ந்து வரும் முத்தான முத்துக்களான மாணவ செல்வங்களுக்கு ஒரு வித்து, எதிர்கால அறிவு விருத்திக்கு ஒரு நிலையான சொத்து, நாளைய தலைமுறையினருக்கு ஒரு நாத்து, நாளைய தலைவர்களான மாணவ தங்கங்களுக்கு 8 திக்கும் புத்துயிர் அளிக்கும் புத்தாக்க அறிவு மேடை. காலத்தால் அழியாத செல்வம் கல்வி செல்வமே. அதனை அடைய துடிக்கும் மாணவ செல்வங்களுக்கு பரந்த உலகில் விரிந்த அறிவை வழங்கும் அறிவு களஞ்சியம். கடந்த 65 வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் 77 தம்டகுட வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். தரம் 1 முதல் கல்வி பொதுத்தராதர உயர்தரம் வரைக்குமான உசாத்துணை நூல்கள், கடந்த கால வினாவிடை பத்திரங்கள், மாதிரி வினாத்தாள்கள், பொதுவான தலைப்புகளிலான நூல்கள், சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான கதை புத்தகங்கள், நாவல்கள், இஸ்லாமிய அறிவு நூல்கள், முன்மொழிகளில் அல் குர்ஆன் விளக்க நூல்கள். கடந்த 65 வருட காலமாக ஒரே கூரையின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் 77 தம்டகுட வீதியில் அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். கல்வி பொதுத்துறாவர சாதாரணதர பரீட்சையில் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் தற்போது விற்பனையில். கல்வி பொதுத்துறாவர சாதாரணதர பரீட்சை எழுதவுள்ள மாணவர்கள் பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் இலகுவான கட்டமைப்பில் தயாரிக்கப்பட்டுள்ள இவ்வினாவிடை பத்திரங்கள் வினாத்தாள் திருத்தும் பணியில் இணைந்து கொள்ளும் ஆசிரியர்களினால் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் புள்ளி திட்டத்துக்கேற்ப தயாரிக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுஸின் வெளியீட்டகமான ரீட் மோ வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ளன. சர்வதேச மொழிகளில் ஒன்றான அரபு மொழியை மாணவர்கள் இலகுவாக கற்று அதன் மூலம் தேசிய பரீட்சைகளில் சிறந்த புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் துறைசார் ஆசிரியர்களினால் தொகுக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுஸின் வெளியீட்டகமான ரீட் மோ வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ள அரபு மொழி பாட புத்தகங்கள் மற்றும் பயிற்சி புத்தகங்களை தற்போது நாடு பூராகவும் பெற்றுக் கொள்ளலாம். இலக்கம் 77 தமட்டுகொட வீதி கொழும்பு 9. வாட்ஸ்அப் இலக்கம் 0757 400 800. கிழக்கு மாகாணத்தை மையமாக கொண்டு அம்பாறை மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான அறிவு களஞ்சிய போட்டிகள் சம்மாந்துறை தாருஸ்ஸலாம் மகாவித்யாலயத்தில் மர்ஹூம் கலாநிதி MHM அஷ்ரப் ஞாபகார்த்த மகாபுல மண்டபத்தில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. போட்டிகளுக்கு தலைமை தாங்குகிறார் அதிபர் AA அமீர் அவர்கள். நடுவர்களாக கடமையாற்றுகிறார்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆங்கில சேவை முன்னாள் கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் MHM தாசிம். அறிவு களஞ்சியம் விளம்பர ஒருங்கிணைப்பு ஜனாப் MRM நியாஸ். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஜனாப் MHM வசீர். தயாரிப்பாளர் ஜனாப் AM முஹம்மத் ரலீம். புள்ளிப்பதிவாளர்களாக பாடசாலையின் பிரதி அதிபர் AB முஹம்மத். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தலைமையகம் மற்றும் பிறை FM ஆகியவற்றில் தயாரிப்பாளராகவும் அறிவிப்பாளராகவும் கடமையாற்றிய கலாபூஷணம் அல்ஹாஜ் யூனுஸ் கே ரஹ்மான். சாதனை விருதுகள் பலவற்றை வென்ற பிறை FM அறிவிப்பாளர் ரம்ஜானா ஜமீல். எழுத்தாளரும் கவிஞரும் வானொலியின் சிரேஷ்ட அபிமானியுமான நிந்தவூர் MI உசனார் சலீம். இலங்கை முதலீட்டு சபையில் கடமையாற்றும் MTI ஃபாரிஸ். அட்டாளைச்சேரி ஆசிரியர் மிஃப்ராஸ். அல் ஹாஃபில் ALM ஹனீஃபா மற்றும் AM முகமது ஃபவுசோர் ஆகியோரோடு அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சி அனுசரணையாளர்கள்
கொழும்பு 9 இலக்கம் 77 டெமட்டகுட வீதி ரீடர்ஸ் பாரடைஸ் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் அதன் சார்பாக அதன் பிரதம அலுவலர் ஜனாப் ரிம்சான் ரஃபீக் மற்றும் ரீட்மோ பதிப்பகத்தின் நிர்வாக உத்தியோகத்தர் ஷேக் அரூஸ் யூசுப் ஆகியோர் சமூகம் அளித்திருக்கிறார்கள். பிரதம அதிதியாக சம்மாந்துறை பிரதேச செயலாளர் தேசபந்து அல்ஹாஜ் SL முகமது ஹனீஃபா கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சட்டென்ற கேள்விக்கு பட்டென்று பதிலளித்து தத்தம் அடிகளுக்கு பலம் சேர்க்க வந்திருக்கும் போட்டியாளர்களை இப்போது நாம் அறிமுகம் செய்து வைக்கின்றோம். எனது வலது புறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் கல்முனை ஜாஹிரா கல்லூரி அணியினர். எனது இடது புறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் சாய்ந்தமருது மல்ஹரு ஷம்ஸ் மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை அணியினர். விடையளிக்கும் முதல் போட்டியாளர் முகமது நக்கீப் முகமது ஹசனுல் பஸ்ரி அணித் தலைவர். மன் ஜெத்த வஜத முயற்சித்தவன் பெற்றுக்கொள்வான். He who tries will achieve. Motto of Zahira College Kalpune. இதோ உங்களுக்கான கேள்வி. மதீனா சாசனம் மேற்கொள்ளப்பட்டு 6 நூற்றாண்டுகளுக்கு பின்னரே 1215 ஆண்டில் இங்கிலாந்து 2ஆம் ஜான் மன்னனுக்கும் மக்களுக்கும் இடையிலான உடன்படிக்கை நிகழ்ந்திருக்கிறது. அது என்ன பெயரால் அழைக்கப்படுகிறது? மக்னா காட்டா ஒப்பந்தம். மக்னா காட்டா எனும் மகா சாசனம். சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை ஜாஹிரா கல்லூரி. அடுத்த விடையளிக்கும் முதலாம் சுற்றின் முதல் போட்டியாளர் சாய்ந்தமருது மல்ஹரு ஷம்ஸ் மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை அணித்தலைவி ஜரீம் ஃபாத்திமா சுஜ்தா. கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. முன்னாள் நீதியரசர் கலாநிதி CG வீரமந்திரி இன்றைய சர்வதேச சாசனங்கள் எதனையும் கருத்தில் கொள்ளாது புதியதொரு கோணத்தில் விளக்கமளித்த அவரது நூலின் பெயர் என்ன? அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார். சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. இஸ்லாமிய சட்டவியல் ஒரு சர்வதேச பார்வை. இஸ்லாமிய சட்டவியல் ஒரு சர்வதேச பார்வை என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சாய்ந்தமருது மல்ஹரு ஷம்ஸ் மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் கல்முனை ஜாஹிரா கல்லூரி ஆரிஃப் முகமது ஆகிப் ரஜா. என்னை தலை குனிந்து பார், உன்னை தலை நிமிர நடக்க வைக்கிறேன் என்கிறது புத்தகம். இதோ உங்களுக்கான கேள்வி. இரும்பினை மனித தேவைகளுக்கு பயன்படுத்தும் தொழில்நுட்ப அறிவை அல்லாஹ் வழங்கியிருந்தது யாருக்கு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை ஜாஹிரா கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் பஷீர் முகமது அஜீஃபா சாய்ந்தமருது மல்ஹரு ஷம்ஸ் மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை. தோல்வியை கண்டு விரண்டோடாதே, ஏனென்றால் அதுதான் பிறர் உன்னை முரண்டு பார்க்கும் வெற்றியாளனாக மாற்றும். இதோ உங்களுக்கான கேள்வி. இஸ்லாத்தின் வரலாற்றை நோக்குகையில் ஷிர்கில் மூழ்கி இருந்தவர்களுக்கு தௌஹீதின் பால் வழிநடத்திய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பங்குகளில் குறிப்பிடத்தக்கது தனது இளமை பருவத்தில் தான் வாழ்ந்த சமூகத்துக்கு அறிவுரை செய்த வரலாறு எந்த சூறாவில் இடம்பெறுகிறது? சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. சூரா பக்ரா. சூரா பக்ரா என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சாய்ந்தமருது மல்ஹரு ஷம்ஸ் மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் நௌஃபர் முகமது அப்துல்லா கல்முனை ஜாஹிரா கல்லூரி. முஃமின்களில் சிறந்தவர் நற்குணமுடையவரே. இதோ உங்களுக்கான கேள்வி. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை அடையும் முன்பே முன்மாதிரியான ஒரு இளைஞராக திகழ்ந்த வரலாறு எதில் விளக்கப்படுகிறது? சாதிக். அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. புகாரி. அந்த விடையும் தவறானது. சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. சரியான விடை ஜீராவில். ஜீராவில் என்பது சரியான விடை. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் முகமது அப்துல் ரஹீம் ஃபாத்திமா ருஸ்தா ஃபர்வின் சாய்ந்தமருது மல்ஹரு ஷம்ஸ் மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை. அல்லாஹ் அறியாத நிலையில் ஒரு இலை கூட விழுவதில்லை. இதோ உங்களுக்கான கேள்வி. தொழுகையின் போது ருக்குவில் மகத்தான எனது இரட்சகனை தூய்மைப்படுத்துவதோடு அவனை புகழ்கிறேன் என்று 3 தடவை ஓதிக்கொள்வது எப்படி? சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. சுப்ஹான ரப்பியல் அலா வ பிஹம்தி. அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. சுபஹான ரப்பியல் அலீமி வபிஹம்தி.
சுப்ஹான ரப்பில் அலீம் வ பிஹம்திஹி என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை ஜாஹிரா கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் முகமது ஹரீஸ் முகமது ஆக்கிப், கல்முனை ஜாஹிரா கல்லூரி. எளிமையே வாழ்க்கையின் உயர்ந்த பண்பு. இதோ உங்களுக்கான கேள்வி. தம் செல்வங்களினால் அதிக நன்மை அடைந்து கொண்டவர்களில் சஹாபா பெண்மணி ஒருவரின் பெயரை உங்களது பாடத்திட்டத்துக்கு அமைவாக கூறவும். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. கதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை ஜாஹிரா கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் வசீர் ஃபாத்திமா நசீஃபா, சாய்ந்தமருது மல்ஹருஸ் ஷம்ஸ் மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை. அல்லாஹ்வின் நாட்டப்படி அன்றி எந்த ஒரு துன்பமும் நிகழ்வதில்லை. இதோ உங்களுக்கான கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்களுள் சிலர் தம் செல்வங்களினால் அதிக நன்மைகளையும் அடைந்து கொண்டுள்ளனர். இதுவும் உழைப்பின் முக்கியத்துவத்துக்கு சிறந்த சான்றாகும். அவர்களில் ஆண்கள் இருவர்களின் பெயர்களை பாடப்புத்தகத்தின் பிரகாரம் கூறுங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த விடை சம்பூர்ணமடையவில்லை. அதே அணியிலிருந்து மற்றொரு முயற்சிக்கலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அதுவும் சம்பூர்ணமடையவில்லை. சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை ஜாஹிரா கல்லூரி. இதோ விடையளிக்கும் போட்டியாளர் முகமது நிம்சத் முகமது வஜீஸ், கல்முனை ஜாஹிரா கல்லூரி. பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். தொழுகையில் சுஜூதில் உயர்வான எனது இரட்சகனை தூய்மைப்படுத்துவதோடு அவனை புகழ்கிறேன் என்று 3 தடவை எவ்வாறு ஓதுவீர்கள்? சுப்ஹான ரப்பி அவுலா வ பிஹம்தி. சுப்ஹான ரப்பில் அலா வ பிஹம்திஹி என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை ஜாஹிரா கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் ஃபிர்தௌஸ் ஃபாத்திமா ருக்கையா ஜஸா, சாய்ந்தமருது மல்ஹருஸ் ஷம்ஸ் மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை. கப்பலானது சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகையாகும். இதோ உங்களுக்கான கேள்வி. கப்பலானது மரப்பலகை ஆணிகள் கொண்டு உருவாக்கப்பட்டது என்று அல் குர்ஆன் குறிப்பிடுவதன் அடிப்படையில் தச்சு தொழில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கலாம்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சாய்ந்தமருது மல்ஹருஸ் ஷம்ஸ் மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை. கடந்த 65 வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் 77 தெம்டகுட வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். தரம் 1 முதல் கல்வி பொதுத்தராதர உயர்தரம் வரைக்குமான உசாத்துணை நூல்கள், கடந்த கால வினாவிடை பத்திரங்கள், மாதிரி வினாத்தாள்கள், பொதுவான தலைப்புகளிலான நூல்கள், சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான கதை புத்தகங்கள், நாவல்கள், இஸ்லாமிய அறிவு நூல்கள், முன்மொழிகளில் அல் குர்ஆன் விளக்க நூல்கள். கடந்த 65 வருட காலமாக ஒரே கூரையின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் 77 தெம்டகுட வீதியில் அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். 2ஆம் சுற்றுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக பார்வையாளர்களுக்கான கேள்வி இதோ. கிழக்கு மாகாணத்தில் காணப்படுகின்ற மாவட்டங்கள் எவை? இதோ விடை தெரிந்த பார்வையாளர் ஒருவர் இங்கே மேடைக்கு வருகை தந்திருக்கின்றார். அவர் தன்னை அறிமுகப்படுத்தி சரியான விடை கூறி ரீடர்ஸ் பெரடைஸ் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தார் வழங்கும் பரிசினை பெற்றுச் செல்வார். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சாய்ந்தமரிலிருந்து வந்திருக்கின்றேன். என் பெயர் பசீர். அம்பாறை, மட்டக்களப்பு, ரிங்கோ. அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை மாவட்டங்கள் என்பது சரியான விடை. சரியான விடை கூறிய பார்வையாளர்களுக்கான பரிசில்களை வழங்கி வைப்பதற்காக இஸ்லாமிக் புக் ஹவுஸ் நிறுவனத்தின் பிரதம அலுவலர் ஜனாப் ரிம்சான் ரஃபீக் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். விறுவிறுப்பாக நடந்தேறிய போட்டி 1ஆம் சுற்றின் பெறுபேறு இதோ. சாய்ந்தமருது மல்ஹருஸ் ஷம்ஸ் மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை 20 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது. இவர்களோடு போட்டியிட்டு கல்முனை ஜாஹிரா கல்லூரி பெற்றுக் கொண்டுள்ள புள்ளிகள் 50. 2ஆம் சுற்றின் விடையளிக்கும் முதல் போட்டியாளர் ஷரீம் ஃபாத்திமா சுஜ்தா, சாய்ந்தமருது மல்ஹருஸ் ஷம்ஸ் மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை.
உலகில் பட்டு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? இந்தியா. சந்தர்ப்பத்தை அதே அணிக்கு விடுகிறோம். பாகிஸ்தான். அந்த விடையும் தவறானது. சந்தர்ப்பம் எதிர் அணிக்கு. சீனா. சீனா என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை ஜாகிரா கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் முகமது நக்கீப் முகமது ஹசனுல் பஸ்ரி, அணித்தலைவர் கல்முனை ஜாகிரா கல்லூரி. இதோ உங்களுக்கான கேள்வி. பொற்கோபுர நாடு என்று அழைக்கப்படும் நாடு எது? சீனா. இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. இந்தியா. அந்த விடையும் தவறானது. சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. துபாய். சரியான விடை மியன்மார். மியன்மார் என்பது சரியான விடை. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் பஷீர் முகமது அஜீஃபா, சாய்ந்தமருது மல்ஹரு ஷம்ஸ் மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை. இதோ உங்களுக்கான கேள்வி. அகராதி நிகண்டு என்ற நூலின் பெயரிலேயே அகராதி என்ற பெயர் முதலில் காணப்பட்டது. அது கிறிஸ்துவுக்கு பின் எத்தனையாம் ஆண்டில்? 3ஆம் நூற்றாண்டு. அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. 5ஆம் நூற்றாண்டு. அந்த விடையும் தவறானது. சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. கிபி 350. இரு அணிகளும் சரியான விடை அளிக்கவில்லை. சரியான விடை 1594. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் ஆரிஃப் முகமது ஆகிப் ரஜா, கல்முனை ஜாகிரா கல்லூரி. இதோ உங்களுக்கான கேள்வி. அகராதி நிகாண்டு என்ற நூலின் ஆசிரியராக இருந்தவரின் பெயர் என்ன? நிகாண்டு. அந்த விடை தவறானது. சரியான விடை கூறுவதற்கு அதே அணியினருக்கு சந்தர்ப்பம். விபுலானந்தர். அந்த விடையும் தவறானது. சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. இரு அணிகளும் விடை அளிக்க தவறிவிட்டன. சரியான விடை சிதம்பர ரேவண சித்தர் என்னும் வீர சைவ புலவர். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் முகமது அப்துல் ரஹீம் ஃபாத்திமா ருஸ்தா பர்வீன், சாய்ந்தமருது மல்ஹரு ஷம்ஸ் மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை. இதோ உங்களுக்கான கேள்வி. இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்க பெற்றது 1948 பிப்ரவரி 4 என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் இலங்கைக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பது தொடர்பான விடயங்களை உள்ளடக்கிய சுதந்திர பிரகடனம் எப்போது வெளியிடப்பட்டது? ஆண்டு, மாதம், திகதி. 1946. இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு செல்கிறது. ஆண்டு, மாதம், திகதி. 1947. சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகிறோம். 1947 செப்டம்பர் 19. இரு அணிகளும் சரியாக விடை அளிக்கவில்லை. 1947 டிசம்பர் 19ஆம் தேதி என்பதே சரியான விடை. இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன சரியான முறையில். இரு அணிகளுக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் நௌஃபர் முகமது அப்துல்லா, கல்முனை ஜாகிரா கல்லூரி. இதோ உங்களுக்கான கேள்வி. பிரித்தானிய அரசுக்கு இருந்த அதிகாரம் முற்றுப்பெற்று இலங்கை அரசாங்கத்துக்கு கிடைக்க பெற்றதும் அன்றைய புதிய பாராளுமன்றம் எப்போது கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டது? ஆண்டு, மாதம், திகதி. 1950 2ஆம் மாதம் 4. இல்லை, அந்த விடை பிழையானது. சந்தர்ப்பத்தை அதே அணிக்கு விடுகிறோம். 1948 2ஆம் மாதம் 10. 1948 2ஆம் மாதம் 10ஆம் தேதி என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை ஜாகிரா கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் வசீர் ஃபாத்திமா நசீஃபா, சாய்ந்தமருது மல்ஹரு ஷம்ஸ் மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை. இதோ உங்களுக்கான கேள்வி. 3/11/2024 அணிக்கு 6 பேர் கொண்ட ஹாங்காங் சிக்ஸர்ஸ் கிரிக்கெட் சுற்று போட்டியில் இறுதிப் போட்டியில் வென்ற நாடு எது? பங்களாதேஷ். இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. இந்தியா. சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. தாய்லாந்து. இரு அணிகளும் சரியாக விடையளிக்க தவறிவிட்டன. வெற்றி பெற்ற நாடு இலங்கை. இரு அணிகளில் எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் முகமது ஹரீஸ் முகமது ஆகிப், கல்முனை ஜாகிரா கல்லூரி. இதோ உங்களுக்கான கேள்வி. 2024 ஹாங்காங் இன்டர்நேஷனல் சிக்ஸர்ஸ் கிரிக்கெட் சுற்று போட்டியின் இறுதிப் போட்டியில் எந்த நாடு அணி தோற்கடிக்கப்பட்டது? பங்களாதேஷ். இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. இந்தியா. அந்த விடையும் தவறானது. சந்தர்ப்பம் எதிர் அணிக்கு. இங்கிலாந்து. இரு அணிகளும் சரியான முறையில் விடையளிக்க தவறிவிட்டன. சரியான விடை பாகிஸ்தான். இரு அணிகளும் சரியாக விடையளிக்க தவறிவிட்டன. இரு அணிகளுக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் சாய்ந்தமருது மல்ஹரு ஷம்ஸ் மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை ஃபிர்தௌஸ் ஃபாத்திமா ருக்கையா ஜஸா,
இதோ உங்களுக்கான கேள்வி. இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸ், அன்றைய தினம் பிரான்ஸ் மொழி தினமும் வருகிறது. நாங்கள் கேட்பது இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸ் எப்போது என்பதை கூறுங்கள். மாதம், திகதி. ஜனவரி 10 இல்லை, அந்த விடை ஏற்றுக்கொள்ள முடியாது, சரியான விடை அல்ல. அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது. மார்ச் 3. அந்த விடயம் சரியாக அமையவில்லை, சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகிறோம். ஜனவரி 4. இரு அணிகளும் சரியாக விடை அளிக்கவில்லை. சரியான விடை மார்ச் 20. மார்ச் 20 என்பது சரியான விடை. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் கல்முனை ஜாஹிரா கல்லூரி முகமது நிம்சத் முகமது வஜீஸ், கல்முனை ஜாஹிரா கல்லூரி. இதோ உங்களுக்கான கேள்வி. வேர்ல்ட் மலேரியா டே, உலக மலேரியா தினம் ஆண்டுதோறும் எந்த மாதம் எத்தனையாம் திகதி? மார்ச் 23. இல்லை, அந்த விடை தவறானது. அதே அணியினருக்கு சந்தர்ப்பம். டிசம்பர் 22. அந்த விடயம் தவறானது, சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. சரியான விடை ஏப்ரல் 25. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. எந்த அணியினரும் சரியாக பதில் அளிக்கவில்லை. கடந்த 65 வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம். இலக்கம் 77 தெம்டகுட வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். கல்வி பொதுத்துறாவர சாதாரணதர பரீட்சையில் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் தற்போது விற்பனையில். கல்வி பொதுத்துறாவர சாதாரணதர பரீட்சை எழுதவுள்ள மாணவர்கள் பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் இலகுவான கட்டமைப்பில் தயாரிக்கப்பட்டுள்ள இவ்வினாவிடை பத்திரங்கள் வினாத்தாள் திருத்தும் பணியில் இணைந்து கொள்ளும் ஆசிரியர்களினால் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் புள்ளி திட்டத்திற்கேற்ப தயாரிக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுஸின் வெளியீட்டகமான ரீட் மோ வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ளன. புலமை பரிசில் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கான செய்தி. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எழுதும் மாணவர்கள் பரீட்சையில் அதிக புள்ளிகள் பெறும் வகையில் தனித்தனி அலகுகளாக தொகுக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ள மாதிரி வினாத்தாள்கள் மற்றும் விடைகள் அடங்கிய வினாவிடை தொகுதியினை இஸ்லாமிக் புக் ஹவுஸின் ரீட் மோ வெளியீட்டகம் வெளியீட்டு செய்துள்ளது. நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ பெற்றுக் கொள்ளலாம். விரையுங்கள். வாட்ஸ்அப் இலக்கம் 0757400800. கலந்து கொண்ட பாடசாலைகளுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ரீட் மோ பதிப்பகத்தின் நிர்வாக உத்தியோகத்தர் ஷேக் அரூஸ் யூசுப் அவர்களை அழைக்கின்றோம். சுறுசுறுப்பாக விடையளிக்கப்பட்ட விறுவிறுப்பான போட்டியின் இறுதி பெறுபேறு இதோ. சாய்ந்தமருது மல்ஹரு சம்ஸ் மகா வித்யாலயம் தேசிய பாடசாலை 20 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது. இவர்களோடு போட்டியிட்டு கல்முனை ஜாஹிரா கல்லூரி 60 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது. 20 மேலதிக புள்ளிகளால் கல்முனை ஜாஹிரா கல்லூரி வெற்றியீட்டிக் கொள்கிறது. அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நடத்தியவர் இஸ்மாயில் பி மாரி. நிகழ்ச்சி தயாரிப்பு A.M. முஹம்மத் ரலி. பல காலங்களாக